ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய காலத்துல எப்படிப்பட்ட ஐயாமுல் ஜாஹிலியா காலம் என்று சொல்லுகிறார்கள், அறியாமை மடமை காலம் என்று சொல்லுகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தார்கள், நபியை ஏற்றுக்கொண்டார்கள். நபியை ஏற்றுக்கொண்டதனுடைய விளைவு சஹாபாக்கள் துன்புறுத்தப்பட்டார்கள், அவர்கள் அடிக்கப்பட்டார்கள், வேதனை செய்யப்பட்டார்கள், அவர்கள் கொல்லப்பட்டார்கள் என்கிற வரலாற்று செய்தியை பார்க்கிறோம். ஆரம்பத்தில் ரொம்ப கொடுமை அதிகமாயிருச்சு, தாங்க முடியல. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள், நபியை வழிகாட்டியாக ஏற்றுக்கொண்டார்கள் சஹாபாக்கள், அடி தாங்க முடியல. 4-6 வருடங்கள் ஆகியும் மக்கத்து குறைஷிகளின் வெறி அடங்கவில்லை. ஒரு கட்டத்தில் சஹாபாக்களின் ஒரு குழு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வந்து சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், கலிமா சொன்னதற்காக, நாங்கள் தொழுகுவதற்காக, நாங்கள் முஸ்லிம் என்று அடையாளப்படுவதற்காக நாங்கள் அடித்து துன்புறுத்தப்படுகிறோம். எங்களுக்கு காலம் மாறாதா? எங்களுக்கு நிலைமை மாறாதா? எங்களுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்கிறதா? பேசாம நாங்க பிறந்த ஊரிலிருந்து எங்கள் சொத்துக்களை, எங்கள் சொந்தங்களை எல்லாம் விட்டுவிட்டு நாங்கள் வேறொரு நாட்டிற்கு ஹிஜ்ரத் செய்கிறோம், யா ரசூலல்லாஹ், அனுமதி கொடுங்களேன் என்று கேட்கிறார்கள். அல்லாஹு அக்பர். சொந்த நாட்டில் சொத்து பத்து இருக்குது, வீடு வாசல் இருக்குது, சொந்தங்கள் இருக்குது, எல்லாத்தையும் விட்டுட்டு வேற தெரியாத ஒரு நாடுக்கு சஹாபாக்கள் போவதற்கும் தயாரானார்கள் என்றால் எப்படியெல்லாம் அவர்கள் அடிக்கப்பட்டிருப்பார்கள். ஜாஃபர் இப்னு அபி தாலிப் என்கிற சஹாபி தலைமையாக இருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய சொந்தக்கார சஹாபி. ஒரு படையோடு மதீனாவுக்கு ஹிஜ்ரத்து போனாங்கன்னு நம்ம கேள்விப்படுறோம். ஆனால் மதீனாவுக்கு போவதற்கு முன்னதாக அபிசீனியா என்கிற ஹபஷாவுடைய அந்த நாட்டிற்கு ஹிஜ்ரத்திற்கு போகிறார்கள். அபிசீனியாவிற்கு போகிறார்கள். அங்க நஜ்ஜாசி என்கிற ஒரு அரசன், கிறிஸ்துவ அரசன் இருக்கிறான். அவன் நல்ல அரசன். அவனிடத்தில் நீங்கள் போனால் அவன் உங்களுக்கு அநியாயம் செய்ய மாட்டான், உங்களுக்கு பாதுகாப்பு தருவான் என்று சொல்கிறார்கள். இஸ்லாத்திலே முஸ்லிம்களின் ஒரு குழு, ஆண்கள் பெண்கள் சேர்ந்து அபிசீனியாவிற்கு முதலில் ஹிஜ்ரத் செய்கிறார்கள்.